is hardly measurable. Today, our students and scholars cover the globe in their search for knowledge and meaning, and their contribution make a difference everywhere. It is possible only through our efficient professors. It is time to recall their efforts and wonderful memories. Pleasant welcome goes to Dr. S. Shanmugavel, Associate Professor of Tamil, to share his thoughts and pleasant memories with our retiring staff members, Dr. P.K. Arunachalam, Head and Associate Professor of Tamil. Welcome you, sir. பெருமை வாய்ந்த செந்திகுமார் நாடார் கல்லூரியின் மேலாண்மை குழு தலைவர், உபதலைவர், தலைவர்கள், செயலர், பொருளர் மற்றும் முதல்வர், பேராசிரியர்கள், ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். பணி ஓய்வு பெறும் தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் அருணாச்சலம் நமது கல்லூரிக்கு கிடைத்த ஒரு கொடை. காவல்துறை பணிக்கு செல்ல இருந்தவர் நூலிலையில் தவறி இந்த பணிக்கு திரும்பிவிட்டார். ஊரில் பெரிய விவசாயி, அங்கே போகிறதா இல்லை கல்லூரி பணிக்கு போகிறதாங்கிற குழப்பத்திலேயே கல்லூரி பக்கம் வந்து சேர்ந்தவர். ஒரு 2.5 ஆண்டு காலம் ஃப்ரீ சர்வீஸ், அந்த காலத்திலலாம் அந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்தது. துறையில் பணியிடம் இருந்தால் தகுதி உள்ள ஆசிரியர்கள் வந்து சேர்ந்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு எப்போ வந்து ரெகுலர் போஸ்ட் கிடைக்குமோ அப்போ வந்து அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படி 2.5 ஆண்டு காலம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவர். அந்த காலங்களில் வந்து ஹாஸ்டலில் ஆர்எஸ், அவர்கிட்ட திட்டு வாங்காத ஆளுங்க, அவருக்கு தொந்தரவு பண்ணாத பசங்க, அப்படிலாம் யாரும் இருந்திருக்க முடியாது அன்றைக்கி அவர் கூட இருந்த ஆளுகளில். அந்த அனுபவத்தையெல்லாம் பெருசாக சொல்லுவார். 94 ரெகுலர் போஸ்ட்டுக்கு வர்றார். அவர் வந்ததுக்கு பின்னால் தான் நான் நேரம் இங்கே வர்றேன். அவர் இங்கே ஹாஸ்டலில் வேலை செஞ்சுருந்த காலங்களில் நான் பிஹெச்டி ஆய்வில் தெரிஞ்சார். விருதுநகரே எனக்கு புதுசு. அவர் இந்த ஊரை சேர்ந்தவர் தான். சனியாருன்னா விவசாயத்துக்கு ஓடிடுவாருன்ட்டு. அந்த நேரத்தில் பெரிய ரொம்ப மெதுவாக தான் வண்டிலாம் ஓட்டி வருவார். அப்போ தான் 2 வீலர் இல்லை, சைக்கிள் தான். நான் வந்த காலங்கள்லாம் பெரிய வறட்சி. அவர் அந்த ஸ்பீடில் வந்து போய் நான் பார்த்ததே கிடையாது. சைக்கிளை அவ்வளோ வேகமாக ஓட்டி போனார். என்னென்னு கேட்டால் மழை பெஞ்சிருச்சு, கூரை தண்ணி பிடிக்க போனேன்னாரு. அந்த மாதிரி ஒரு கடுமையான வறட்சியான சூழலில் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இங்கே வந்து பணியை சிறப்பாக செய்திருந்தவர். அவருடைய முக்கியமான வேலைன்னு சொன்னால் பொறுப்புணர்ச்சி மிக்கவர், ரொம்ப நேர்மையாக பேசுவார். இந்த சொதப்பல் கேஸெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் லீவு இருக்குங்கிறதுக்காக அவர் எடுத்ததும் கிடையாது. 12 நாள் லீவு இருக்குது, 12 நாள் சிஎல் இருக்குது, 3 நாள் ஆர்ஹெச்னா அப்படி எடுக்கலாம் மாட்டார். மாதத்துக்கு 2 பெர்மிஷன் இருக்குது, போட்டெலாம் ஓட மாட்டார். இன்றைக்கு வரைக்கும் அதை வந்து கடைப்பிடிச்சு இருந்தவர் தான். மற்றபடி ஆசிரியர் தொழிலில் வந்து அப்போ இருந்த இன்றைக்கி வரைக்கும் இலக்கணம்னு சொன்னால் மாணவர்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கும். அது பள்ளிக்கூடத்தில் வந்து ஸ்கூல் வாத்தியாரெல்லாம் மிரட்டியிருப்பாங்க இலக்கணம் சொல்லி. அது படிக்கிறதுக்கு முன்னாலேயே மிரட்டிடுறது, யாரும் படிச்சிடக்கூடாதுன்னு. ஆனால் வந்து இங்கே இலக்கணத்தை வந்து விரும்பி எடுத்த ஒரு பேராசிரியர், வெவ்வேறு கல்லூரியிலேருந்து அவர் இந்த ஆசிரியர் தேர்வு குழுவில் உறுப்பினராக போட்டு வர சொல்லியிருப்பாங்க. கூப்பிட்டதுக்கு முக்கியமான ஒரு காரணம், அவர் வந்து யாப்பு அணியில் வந்து வல்லுனர். யாப்பு அணிங்கிறது இலக்கண நூல். அதில் வந்து கடைசி வரைக்கும் அவர் அதை தான் பார்த்துக்கிட்டு வந்தார். துறைத்தலைவர் ஆனதுக்கு பின்னால் அவர் காலம் பொற்காலம். அவருடைய 8 வருஷ காலங்களில் ஏராளமான கருத்தரங்கள் நாங்கள் நடத்தினோம். அதுக்கு கல்லூரியுடைய முழு ஒத்துழைப்புங்கள் கிடைச்சது. அது குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் தொல்லியல் கருத்தரங்கம். அப்போ மு. ராமசாமின்னு சொல்லிட்டு பேராசிரியர், இந்த தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்துடைய செயலாளராக இருந்தார். அவரே வந்து நாங்கள் இந்த மாதிரி பணம் தர்றோம், நீங்கள் உங்கள் கல்லூரியில் கருத்தரங்கம் நடத்துங்கன்னு சொல்லியிருந்தார். ரொம்ப
பிஸியாக இருக்கக்கூடிய கல்வெட்டு அறிஞர்களை, தொழில் அறிஞர்களை அழைச்சி வந்து 2 நாள் கருத்தரங்கு நடத்தினோம். சுற்றி உள்ள எல்லா காலேஜுகளும் அனுப்பிவிட்டோம். எல்லோரும் வந்து ரொம்ப நிறைவாக பார்த்து போனாங்க. வருஷம் வந்து இந்த கருத்தரங்கு நடத்துறது கல்லூரி ஒதுக்கக்கூடிய பணத்தை விட நாங்கள் கூட நடத்திடுறது. அப்புறம் திரும்பி போய் கேளுங்கன்னு அனுப்பி விடுறது. போய் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவார். கல்லூரி நிர்வாகம் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. அவர் காலத்தில் தான் அதிகமான கருத்தரங்கு நடத்தினோம். இன்னும் அவரை பற்றி சொல்கிறதா இருந்தால், மாணவர்களுக்கு ரொம்ப தோழராக இருந்தார். யாரெல்லாம் பணம் கட்ட முடியலையோ அவங்களுக்கு வந்து கொடுத்து உதவிக்கிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் உதவிக்கிட்டு இருந்தார். கல்லூரி பணம் கட்ட முடியல, பரீட்சைக்கு பணம் கட்ட முடியலைன்னு சொன்னால் வந்து அங்கேருந்து வரும். இப்போ பணம் கட்டலைன்னு சொல்லி போல வரும். ரொம்ப கூப்பிட்டு கேட்பார். பணம் இல்லைன்னு சொல்லுவேன். இப்போ கட்டிட்டு வான்னு அனுப்பி விட்டுருவார். அதை கடைசி வரைக்கும் வச்சுருந்தார். இன்னும் சிறப்பாக பல விஷயங்கள் இருக்க பேசுகிறதுக்கெல்லான்ட்டு முக்கியமான ஒரு செய்தினா, துறையில் வந்து எல்லா ஆசிரியர்கள் வந்து அரவணைச்சு போனார். எங்களுக்கெல்லாம் 1000 முரண்பாடுகள் இருக்கும், ஒரு விவாதமெல்லாம் வரும். ஆனாலும் கூட எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போனதில் அவர் பங்கு மட்டும்தான் முக்கியமானது. அதுக்கு முன்னால் உள்ள துறை தலைவர்களாக எல்லாம் ஏகப்பட்ட முரண்பாடாக வந்து மோதிலாம் இருக்கும். ஆனால் அவருடைய காலம் வந்து இயல்பாக போச்சு. அந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்குது. அவருடைய ஓய்வு காலம், அவருடன் சேர்ந்து ஓய்வு பெறக்கூடிய பேராசிரியர் தவமணி, பேராசிரியருடைய சக்திவேல், அவருடைய ஓய்வு காலங்கள் எல்லாம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. At this juncture, may I welcome our President, Thiru V. Palanichami, sir, to honor Dr. P.K. Arunachalam, Head and Associate Professor of Tamil, with a shawl. Thank you, sir. May I humbly request through VPPKV and Raj Mohan, sir, our Vice President, to honor Dr. P.K. Arunachalam, sir, Head and Associate Professor of Tamil, with a gold coin as a token of our love for his dedicated service in our college. Pleasant and thanking the dignitaries on the dais.